தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இரண்டாவது வருகை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இறந்துவிட்டார், இல்லை இயேசு கிறிஸ்துவை காணவில்லை அப்படின்னு கூட இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து வருவார், இரண்டாவது வருகை இருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னா, அப்போது அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்ற ஒரு கேள்வியும் இருக்குதுல்ல கூடவே சேர்ந்து. அப்போ ஏன் அவர் உடனே வரமாட்டாருன்ற கேள்வியும் கூடவே வருது. உயிர் தெழுந்துட்டு எங்கே போனாருன்ற கேள்வியும் கூடவே வருது. இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கிறது அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? ஏன் அவர் உடனே வரமாட்டார்? உயிர் தெழுந்து எங்கே போனார்? இப்படின்ற கேள்விகளெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு கிரிட்டிக்காவோ இல்லை நம்பிக்கைகளை புண்படுத்துவதாகவோ பார்க்கறதுக்கு இல்லை. நம்ம நிறைய நம்பிக்கைகளை ஒத்துக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து வருவார், நம்மளை ரட்சிப்பார் அப்படின்னு நிறைய நம்பிக்கைகளை ஒத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வருவார், ரட்சிப்பார் அப்படின்னா என்னதுன்னு நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். புரியுதுங்களா? அவர் வருவார் அப்படின்னா அவர் இப்போ எங்கே இருக்கிறார்? அப்போ அவர் நம்ம கூட இல்லையா? அப்படின்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ன்ற வசனமும் இருக்குது. நான் உன்னோடே இருக்கிறேன், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு இருக்குது. அப்போது வரணும் அப்படின்னா இந்த வசனங்கள்லாம் பொய்ப்பிக்கப்படுது அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உயிர் தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னா, நம்மெல்லாம் இப்போ தான் இங்கே பிறந்திருக்கோம், இப்போ தான் இங்கே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் முன்னாடியே இறந்துட்டாரா அப்படின்னு நம்ம வச்சிட்ருக்க நம்பிக்கைகளுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி வேணும்ல. நீங்கள் வச்சிட்ருக்க நம்பிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் இப்போ தான் பிறந்திருக்கேன், நான் செய்கிற பாவங்களுக்காக அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துருக்காரே அப்படின்னு எப்படி சரியாக வருது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களோட நம்பிக்கைகள் வச்சுருக்கீங்கல்ல, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், உற்று நோக்கி பாருங்கள் அது என்னவா இருக்கும்னு. இது உங்களை எழுப்புதல் தான். இது பேர் தான் எழுப்புதல் திருப்பலி. புரியுதுங்களா? எப்படி எழுப்புறது அப்படின்னா, நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறது, அதை ஆராய்ந்து பார்க்கறது தான் உங்களுக்குள்ள உங்களை எழுப்புறது. பரலோக சாம்ராஜ்யம்னு சொல்கிறாங்க, அது எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பரலோக சாம்ராஜ்யம் உங்களை சுற்றி இருக்குது. இந்த வெட்ட வெளி தான் பரலோக சாம்ராஜ்யம். புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு நிறைய வார்த்தைக்கு மீனிங் தெரியாது, பரலோக சாம்ராஜ்யம்னா என்னன்னு தெரியாது, எப்போ இயேசு கிறிஸ்துவா மாறினார்னு தெரியாது. புரியுதுங்களா? நம்முடைய பாவங்களுக்காக அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னா, இல்லை உயிர்த்து இறந்தார் அப்படின்னா, பாவங்கள்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, பாவங்கள்லாம் என்னன்னு. எந்த பாவமும் செய்யாத நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. பாவங்கள் என்பது நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் பாவங்கள், அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. இப்போது இயேசு கிறிஸ்து உயிர் தெழணும் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் தான் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவானவரை மறைச்சிட்ருக்கு, உயிர் தேழாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் உயிர் தேழணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய உடம்பு இருக்குல்ல, உடம்புக்கு ஆதாரமாக இருக்கிற ஏதோ ஒன்று உள்ளே இருக்குல்ல, அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அது என்னன்னு உங்களுக்கு புரியணும். அதுதான் உண்மையான இயேசு கிறிஸ்து. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்க,
உங்களோட கைகளை 2த்தையும் சைடில் நீட்டினீங்கன்னா உங்கள் உடம்பு தான் சிலுவை, அதில் அறையப்பட்டு இருப்பது தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்குள்ள உங்களுடைய ஆன்மாவாக இருப்பது தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து உணர்வில் நீங்கள் உயிர் தெழணும். அது பேர் தான் உயிர் தெழுதல். இதுக்கு எது தடையாக இருக்குன்னா உங்களுடைய எண்ணங்களான பாவங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எங்கேருந்து உருவாச்சுன்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தபொழுது இந்த உலகம், இந்த பிரகிருதியிலிருந்து எடுக்கப்பட்ட அறிவை கொண்டு உங்கள் எண்ணங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து உயிர் தெழவே முடியல. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நம்மளை ரட்சிப்பாருன்னு. அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களோட தான் இருக்காரு. அவரை நீங்கள் தான் உயிர் தெழ வைப்பதற்கான வழியை உருவாக்கணும். புரியுதா? உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க. அதிசயங்களை காண்பாய்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன அதிசயங்களை கண்டிருக்கீங்க? அதிசயம்னா என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாமே நம்பிக்கைகளாக நம்ம கை கொண்டிருக்கோம், அவ்வளோதான். நம்மளுக்கு நம்ம சர்ச்சில் நம்ம பாஸ்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டு பாஸ்டர் நம்மளை உயிர் தெழ வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்க மாதிரியான பிம்பங்கள் தான் இங்கே காட்டப்படுது. மற்றபடி உயிர் தெழுதல் என்பது உங்களுக்குள்ள ஆன்மாவாக இருக்கிற கிறிஸ்து உணர்வில் நீங்கள் எழுவது, உங்கள் எண்ணங்களில் எழுவதல்ல, உங்களுடைய அறிவில் எழுவதல்ல. புரியுதுங்களா? எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு தெரியும், பைபிளை பற்றி தெரியும், எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு எண்ணங்கள்னு ஒன்று இருக்குது, மனம்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது, சரீரம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை ஒரு செய்தி மாதிரி சேகரிச்சுனே போகிறீங்களே தவிர நீங்கள் யார், நீங்கள் எப்படிலாம் இயங்குறீங்க, எண்ணங்கள் எங்கேருந்து வருது, மனம் எப்படி இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் பரலோக சாம்ராஜ்யத்திற்கான பாதையே. புரியுதுங்களா? பரலோக சாம்ராஜ்யம்னா ஏதோ ஒரு இடம் கிடையாது. உங்களுடைய ஆன்மாவில் நீங்கள் நிலை பெறுவது தான் பரலோக சாம்ராஜ்யம். உங்கள் ஆன்மா என்னவா இருக்குன்னா ஒன்றுமே இல்லாத ஒன்றா இருக்குது. இதெல்லாம் சிலருக்கு புரியலாம், புரியாமலும் இருக்கலாம். புரியுதுங்களா? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுடைய எண்ணங்கள்னா என்ன, மனம்னா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்காத வரை உங்களுக்கு பரலோக சாம்ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்படாது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு இருக்குல்ல. கேளுங்கள்னா என்ன கேட்கணும், உங்களுக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத கேட்கணும். புரியுதுங்களா? கேட்டவங்களால தான் தட்ட முடியும். எதை தட்டுவீங்க? உங்களையே நீங்கள் தட்டுவீங்க. அப்போது அது திறக்கப்படும். கேட்கணும், உங்களுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை கேட்கணும். வெளியில் உங்களோட கவனம் அதிகமாக இருக்கே தவிர உங்களுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை கேட்பதற்கே நம்ம தயாராக இல்லை. புரியுதுங்களா? அதே போல் ஜெபம்னா என்னன்னு தெரியாது, ஜெபம் பண்ணுறதுனா என்னன்னு தெரியாது. எல்லாரும் பாஸ்டரை நம்பியும், அவங்க சொல்கிற வியாக்கானங்களை நம்பியும், அவங்க ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க அதை நம்பியும், காணிக்கைகளை போட்டும், ஏதோ நம்மளை கடவுள் காப்பாற்றிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் இயேசு கிறிஸ்து வருவார். சிலர் இயேசு கிறிஸ்துவ ஒத்துப்பாங்க, சிலர் கர்த்தர்னுவாங்க, சிலர் எதுவும் இல்லை. அவங்கவுங்க அந்தந்த பிரிவில் எந்தெந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்களோ அந்தந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளை சூஸ் பண்ணி வச்சுருக்குமே தவிர உண்மையாக நம்ம பரலோக சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழையறதுக்கான வழியை கண்டுபிடிக்கல. நம்ம ஒரு மயக்கத்திலேயே நம்மளை வச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு மயக்கம், நம்பிக்கையை கொண்டு அந்த மயக்கம் இருக்குது. புரியுதுங்களா? இது உங்களை எழுப்புவதற்கான கேள்விகள் தான். உங்களோட நம்பிக்கைகளை கேள்வி கேட்டு உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிறதுக்கான வழி இது இல்லை. நீங்கள் எழும்பணுன்னா உங்கள் நம்பிக்கைகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துன்னு ஒருவரை ஒத்துக்கிறீங்கல்ல, கர்த்தர்னு ஒருத்தர் ஒத்துக்கிறீங்கல்ல, அது என்னன்னு அதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். நீங்கள் யாருன்னு ஆராய்ச்சி செய்து பாருங்கள். வருவார்னா அப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இது உங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இது உங்களை எழுப்புறதுக்கான கேள்விகள் தான். இதை நீங்கள் கேட்டு பாருங்கள். இயேசு உயிரோடு இருக்காரா இல்லை இறந்துருக்காரான்னு புரியும். அவர் இருக்கிறாரா இல்லை காணவில்லையான்னு புரியும். அவர் வருவாரா இல்லை வரமாட்டாரான்னு புரியும். நல்லது. இறைவன் போதுமானவன்.